இன்னைக்கு நாம பார்க்க போற நம்ம கேட்க போற இந்த செய்தியினுடைய தலைப்பு யூ ஆர் அ பிரான்ச். நீங்க திராட்சை கொடியாக இருக்கிறீர்கள். இந்த திராட்சை கொடி என்பது ஒரு இமேஜ், ஒரு சித்திரம். ஆண்டவர் இந்த திராட்சை கொடி அப்படிங்கிற அந்த இமேஜை யூஸ் பண்ணி நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் மிக விளக்கமாக தெளிவாக நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம். ஒவ்வொரு வசனமாக நான் நடத்தி செல்ல விருப்பப்படுகிறேன். இந்த மாலை வேளையில ஒவ்வொரு வசனமாக உங்களை நான் நடத்தி செல்ல நான் விருப்பப்படுகிறேன். முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இங்க இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். தன்னை அவர் எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, தன்னை நாமளே எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது மற்றவங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு தன்னை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். தனியா எங்கேயோ நிக்கிற ஒரு செடி போல அவரு திராட்சை செடி போல பார்க்கல. ஒரு தோட்டத்துல இருக்கிற திராட்சை செடியாக, மெய்யான திராட்சை செடியாக, அந்த திராட்சை செடிக்கு சொந்தக்காரராக பிதாவானவர் தோட்டக்காரராக இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 7 தடவை நான் 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 அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்றார். நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் வாசலாக இருக்கிறேன், நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். இங்க 7வது முறையாக, கடைசி முறையாக நான் மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். இந்த இந்த மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் திராட்சை செடியாக அல்லது திராட்சை தோட்டமாக அல்லது உண்மையான ஒரு 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 திராட்சை செடியாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையான திராட்சை செடியாக அவர்கள் இல்லை, அவர்கள் தவறி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். திராட்சை செடியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கனி கொடுக்க வேண்டும், அப்புறம் திராட்சை ரசத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க திராட்சை செடியில அதை வேற எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, வாழை மரத்துல எல்லா பாகமுமே நம்ம யூஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாரை என்ன செய்யலாம், பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் தண்டை யூஸ் பண்ணலாம், அப்புறம் இலையை யூஸ் பண்ணலாம், அப்புறம் பூவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரத்துல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க திராட்சை செடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த பழத்தை யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை விறகாதான் நீங்க யூஸ் பண்ணலாம், அதை நீங்க எரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். இங்க எசேக்கியேல் 15வது அதிகாரத்துல 2-6 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, எசேக்கியேல் 15:2-6 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பத்தி அந்த இடத்துல அவர் பேசி அவர் சொல்றாரு, நீங்க திராட்சை செடியாக இருக்கீங்க, ஆனா நீங்க கனி கொடுக்காம காய்ந்து போகும்போது நீங்க வேற எதுக்கும் உபயோகப்பட மாட்டீங்க, நீங்க எரிக்கப்படுவதற்கு மட்டும்தான் நீங்க உபயோகப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்றாரு. 2வது வசனத்துல இருந்து, மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? காட்டுல நிறைய செடி கொடிலாம் இருக்கு, திராட்சை செடி அங்க இருக்கு, எல்லாத்த காட்டிலும் திராட்சை செடிக்கு மேன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன மேன்மை இருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் மேன்மை இல்லை, அதுக்கு திராட்சை பழங்கள் இருக்கு, அதுதான் மேன்மை அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க சொல்றாரு. 3வது வருஷத்துல, யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ, நீங்க அதுல இருந்து கட்டை எடுத்து ஏதாவது செதுக்கி ஒரு பெட்டி உருவாக்க முடியுமா, அல்லது வேற ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கொடி போலதான் இருக்கிறது. யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ, இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும், அதன் 2 முனைகளையும் அக்கினி எரித்து போடும், அதன் நடுத்துண்டும் வெந்து போம், அது எந்த வேலைக்கும் உதவாது, ஒரே ஒரு வேலைக்கு தான் உதவும், ஒரே ஒரு பர்பஸ் தான், திராட்சை பழத்தை கொடுக்கும். திராட்சை பழத்தை கொடுக்கல அப்படின்னா அது வேற எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு நம்ம பெட்டிலாம் உருவாக்க முடியாது, அதை வச்சு டேபிள் எல்லாம் பண்ண முடியாது, நம்ம அதை விறகுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றதை பாக்குறோம். இங்க யாரை குறித்து பேசுறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை பார்த்து பேசுறாரு. நீங்க தான் உண்மையான திராட்சை செடி, நீங்க ஆனா கனி கொடுக்காம போறீங்க, கனி கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா வேற எதுக்குமே அது பிரயோஜனம் இல்லை, அக்னியில போட்டு விறகு போல எரிக்கப்படுவதற்கு மட்டும்தான் அது பிரயோஜனம் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பர்பஸ் கொடுத்திருக்காரு அந்த உலகத்துல, எல்லோருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த பர்பஸ் தான் நம்மள என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் உந்தி தள்ளி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு திராட்சை செடிக்கு
கனி கொடுப்பது அதனுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கமாக இருக்கும். அது இல்லைன்னா நாம அந்த திராட்சை செடியே கிடையாது. அது போல நீங்களும் நானும் மனசுல வச்சுக்கணும், எனக்குன்னு ஆண்டவர் இந்த நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றவில்லை என்றால் நானே இந்த உலகத்துல இல்ல, நானே இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி. நீங்க ஏசாயா 5வது அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஆண்டவர் ஒரு சோக பாடலை பாடுறாரு. ஆண்டவர் பாட்டு பாடுற ஆண்டவரா இருக்காரு நம்முடைய தேவன். ஆனா சோக பாடல் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நான் அழகான ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி, கல்லெல்லாம் வந்து பொறுக்கி கிளீன் பண்ணி, அங்க வேலியெல்லாம் வைத்து, அப்புறம் ஒரு கோபுரத்தை கட்டி, அங்க ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டினேன். நல்ல கனி கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா கசப்பான கனி தான் கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு. நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய கார்டன்ல தக்காளி செடி வைக்கிறீங்க, எல்லாம் நல்லா வளருது, கனியெல்லாம் வந்துருச்சு, பறிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது அது கசக்குது, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது போல இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கசப்பான கனி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் பேசுறதை நாம பாக்குறோம். அதே போல சங்கீதம் 80ல 7ல இருந்து 15 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அங்க வந்து ஒரு விவசாயியாக, ஒரு தோட்டக்காரராக அவர் வருவதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல மொத உண்டான வேலை எது அப்படின்னா தோட்ட வேலை தான். எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவால ஆண்டவர் உருவாக்கி தோட்டத்துல வைத்தார். தோட்டத்தையும் உண்டாக்கி தோட்டத்தை நட்டு அதுல பாத்தீங்கன்னா இவர்களை வைத்து நீங்க பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல உருவான ஆக்கியூபேஷன் எது அப்படின்னா, ரெண்டாவது நான் நினைக்கிறேன் டெய்லரிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபேஷன் டிசைனிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு ஒரு உடைய செய்து அவர் கொடுக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ரெண்டாவது வேலை வந்து ஃபேஷன் டிசைனிங் நினைக்கிறேன். வேலைய விவசாயம் தான். ஆண்டவர் வந்து ஒரு விவசாயியாக, ஒரு கார்டனராக, தோட்டக்காரராக அவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதாவானவர் தோட்டக்காரர், பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் யாரு? 2வது வசனத்துல அவர் சொல்றார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் என்ன அப்படின்னா கொடிகளாக இருக்கிறோம். கிரேக்க பதத்துல அதை நீங்க செடின்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் நம்ம தமிழ்ல கொடி அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம திராட்சை கொடி அப்படின்னு வச்சுக்கோ. நீங்களும் நானும் யார் அப்படின்னா திராட்சை கொடி. யாருல நம்ம இணைஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போதுதான் நமக்கு லைஃப், நமக்கு நம்முடைய உயிர் எங்கிருந்து வருதுன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தா நம்ம உயிரை நம்ம உறிஞ்சுக்கிறோம். அவர்கிட்ட இருந்து உயிரை நம்ம உறிஞ்சிக்கிறதுனாலதான் நம்ம கனி கொடுப்பவர்களாக மாற முடிகிறது. அருமையானவர்களே, கனி அப்படிங்கிறது விசுவாசத்திற்கான ஒரு தேவை அப்படின்லாம் கிடையாது. நம்ம கனி கொடுத்தா தான் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படி கிடையாது. விசுவாசிக்கிறது வந்து அது கனி கொடுப்பது என்பது விசுவாசத்தினுடைய பலன், விசுவாசத்தினுடைய விளைவு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ ஆண்டவரை நிச்சயமா அவங்க கனி கொடுப்பாங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். இப்ப கனி கொடுக்கறதுனா என்ன? கனி கொடுக்கறதுனா என்ன? நிறைய பேர் இப்படி யோசிக்கலாம், கனி கொடுக்கறதுனா என்ன? நான் வந்து நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும், அதுதான் கனி கொடுக்கிறது. அல்லது நான் பிசினஸ்ல நல்லா வளரணும், அதுதான் கனி கொடுக்கிறது. அல்லது நம்ம சபை வந்து நல்லா வளரணும், நல்லா வளர்ந்துச்சுன்னா கனி கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது, ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லாமா? அப்படின்னா இந்த வசனத்துல இந்த கான்டெக்ஸ்ட வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா கனி கொடுக்கறதுனா என்ன மிக தெளிவாக நான் சொல்றேன். கனி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா இந்த வசனத்தை வைத்து இயேசுவோடு இணைந்து இருப்பதனால, இயேசுவோடு ஐக்கியப்படுறதுனால, இயேசுவில் தங்கி இருப்பதனால நமக்கு வருகிற எல்லா பலன்களும், அது everything that comes as a result of your being in union with Christ, கிறிஸ்துவோடு நீங்க ஐக்கியமாக இருப்பதனால் வருகிற அனைத்து விளைவுகளும், அனைத்து பலன்களுமே எனது கனி கொடுக்கிறதா. நம்ம சில வேளை நீங்க இப்படி கேட்டிருப்பீங்க, ஐயோ நான் பரலோகத்துக்கு போகும்போது நான் வெறுங்கையோட போயிடக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. நம்ம வெறுங்கையோட தான் போறோம் பரலோகத்துக்கு போகும்போது. நம்ம எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது, எல்லாமே அங்க இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு. வெறுங்கையோட தான் போகணும், நம்ம எதையுமே எடுத்துட்டுலாம் போறதே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஆத்மா ஆதாயம் செய்யணுமா? நிச்சயமா செய்யணும்.
மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணுமா? நிச்சயமா நம்ம சொல்லணும். ஆண்டவருக்காக நம்ம விசுவாசத்தோட இருக்கணுமா? நிச்சயமா இருக்கணும். வைராக்கியமா இருக்கணுமா? இருக்கணும். சாவே வந்தாலும் சரி ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நம்ம உறுதியா இருக்கணுமா? நிச்சயம் 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 நிச்சயம். அதுல எந்த காம்ப்ரமைஸ் பண்றதும் கிடையவே கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்றது கிடையவே கிடையாது. ஆண்டவருக்காக கொடுக்கணுமா? ஆண்டவர் கொடுக்கணும். சர்ச்சுக்கு வரணுமா? நிச்சயமா சர்ச்சுக்கு வரணும். பைபிள படிக்கணுமா? பைபிள வாசிக்கணும். அதுல காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. ஆனா இது எல்லாம் நம்ம எதுக்குறோம்? மறுபடியும் அங்க போயிட்டு அது தருவாங்க, அதை தருவாங்க. இப்படியே அதாவது இந்த பிசினஸ் பண்ற மாதிரியே, இந்த சேல்ஸ் டெக்னிக் மாதிரியே இருக்குது. இது பண்ணீங்கன்னா அது முத்துக்கள் கிடைக்கும், ஒரு 10 முத்துகள் இப்படி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பலன் கிடையாது. பலன் அப்படின்னா கனி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, எவ்ரிதிங் தட் ரிசல்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் யூனியன் வித் கிரைஸ்ட். கர்த்தரோட நீங்க ஐக்கியமா இருப்பதினால் வருகிற அனைத்து விளைவுகளும், அனைத்து பலன்களும், அனைத்து அதாவது ரிசல்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுதான் கனி கொடுக்கறதுன்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நம்ம டெட் வுட்டா மாறிடக்கூடாது. நம்ம ஒரு செத்து போன ஒரு கொடியாக மாறிவிடக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து உயிரை இழுக்கிற, அப்புறம் நம்ம எப்போதுமே பலன் கொடுக்கிற ஒரு கனியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, யூதாஸ் காரியத்தை பாத்தீங்கன்னா எந்த கான்டெக்ட்ல இந்த வசனங்கள்லாம் இயேசு சொல்றாரு அப்படின்னா 13வது அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆகுது. 13வது அதிகாரத்துல எங்க ஸ்டார்ட்? 13வது அதிகாரத்துல ராபோஜனம். இயேசு சீடர்களுடைய பாதங்கள் எல்லாம் கழுவுறாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ஏன் பாதத்தெல்லாம் கழுவ வேண்டாம், நான் இதுக்கு நீ அலோவ் பண்ணல அப்படின்னா உனக்கு என்னில் எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப நீங்க முழுசா நீங்க கழுவிருங்க. இல்ல இல்ல இல்ல, நீ ஏற்கனவே குளிச்சுட்ட, பாதத்தை மட்டும் கழுவினா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நீங்க ஏற்கனவே கிளீனா தான் இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒருத்த மட்டும் கிளீனா இல்லைன்னு சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாருன்னா யூதாஸ் காரியத்தை பத்தி சொல்றாரு. வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் 13:30, அவன் அப்பத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். He took bread and went out. அவன் அப்பத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டான். எதுக்கு? காட்டி கொடுப்பதற்காக. அதுக்கப்புறம் இயேசு இத்தனை வார்த்தைகள் சொல்றார், நீங்க என்னில் நிலைச்சிருக்கணும், என்னில் நிலைச்சிருக்கணும், நீங்க என்னில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் யூதாஸ் காரியத்தை கேட்கல. அவன் கேட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா 2வது வசனம் நம்ம என்ன பாக்குறோம்னா, எண்ணில் கனி கொடாது இருக்கிற, எண்ணில் கனி கொடாது இருக்கிற, எண்ணில இருந்துகிட்டே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கர்த்தருக்குள்ள இருந்துகிட்டே கனி கொடுக்காம இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதான் பார்க்கணும். ஆனா எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும்? ரொம்ப நாளா இருக்க முடியாது. கட் பண்ணிடுவார். தோட்டக்காரர் வருவாரு, இதுக்கு ரொம்ப எனர்ஜி போயிட்டே இருக்கு. எத்தனை வசனங்கள், எத்தனை பாத்தீங்கன்னா எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருப்பாங்க. வாழ்க்கை மாற்றுதா? மாற்றவே இல்லை. எத்தனை பாடல்களை அவர்கள் கேட்டிருப்பார்கள். எத்தனை எத்தனை உபதேசங்களை கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உபதேசங்களுக்கு பஞ்சமே கிடையாது. மெசேஜஸ்க்குலாம் பஞ்சமே கிடையாது. யூடியூபை தட்டினீங்கன்னா, பட் does that make you transformed? அது உங்களை வாழ்க்கை மாற்றுகிறதா? மாற்றவில்லை. நமக்கு கனி கொடுக்கிறதே இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த பாவ சுவாபமே வந்துகிட்டே இருக்குன்னா என்ன? ஒரு நாள் பலனற்ற வாழ்க்கை. நம்முடைய வார்த்தையில, நம்முடைய செயல்ல இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உறவை நம்ம பிரதிபலிக்கல அப்படின்னா வாட் இஸ் த யூஸ்? ஒண்ணுமே கிடையாது. அதுல எந்த பயனுமே கிடையாது. அது ஒரு பலனற்ற வாழ்க்கையாக மாறுகிறது. வேதவசனம் சொல்கிறது, தோட்டக்காரர் பார்த்துட்டே இருப்பார், இந்த இந்த செடிக்கு நிறைய மெசேஜ் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 10 மெசேஜ் போகுது. 10 மெசேஜ், நிறைய மெசேஜ் கேட்கறாங்க. ஆனா ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. அடுத்து எந்த மெசேஜ் கேட்டாலும் எதுவுமே ஒரு உரைக்காதுன்றாங்களே, உரைக்கவே உரைக்காது. இன்னொரு மெசேஜ், இன்னொரு சர்வீஸ், இன்னொரு இதுதான், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளவுதானே ஒழிய வேற ஒண்ணுமே அது that will not make any change in us. நமக்குள்ள எந்த மாற்றத்தையும் அது கொண்டு வராது. அருமையானவர்களே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரோட நம்ம இணைஞ்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். இதுவரைக்கும் இயேசு பேசிட்டே இருக்கார். 13வது அதிகாரத்துல பிரசங்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா 14ல பிரசங்கம், உபதேசம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இங்க 15லயும் என்ன செய்யறாரு? 15வது அதிகாரத்திலேயே உபதேசத்தை கொடுக்கிறார். நான் கொடுக்கிற உபதேசத்தினால, ஆண்டவர் கொடுக்கிற உபதேசம் எப்படி நம்மளை சுத்தமாக்கும்? எப்படி அது சுத்தமாக்கும்? அந்த வசனத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது, உலகத்துல எவ்வளவு சோப்பு இருந்தாலும் அந்த சோப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா
நம்ம என்ன செய்ய முடியாது, கிளீனா இருக்க முடியாது. சோப்பு ஃபேக்டரியிலேயே ஒருத்தன் வேலை செஞ்சாலும் சரி, சோப்பு ஃபேக்டரியிலேயே அவன் வேலை செஞ்சாலும் அந்த சோப்பை எடுத்து அவன் அப்ளை பண்ணலன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்துல எத்தனை பார்பர் ஷாப் இருக்கு, எத்தனை பேரு அப்படியே இந்த சடையெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, சோப்பை எடுத்து நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். இந்த இந்த தேவனுடைய வார்த்தை சோப்பு மாதிரிதான், அதை எடுத்து அப்ளை பண்ணணும். வார்த்தை வந்து நம்ம கிட்ட பேச விட வேண்டும். இது இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்கும் போதும் கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம பைபிளை படிக்கணும், தியானிக்கணும். என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியம் இருந்தா போதும். ரொம்ப நம்ம பெரிய மெசேஜ் எல்லாம் கேட்க தேவையில்ல. ஒரு காரியம், இந்த காரியத்தை இன்னைக்கு என்ன செய்ய போறேன், வாழ்க்கையில பயன்படுத்த போறேன், அவ்வளவுதான். அப்படி ஒவ்வொரு நாளும் அருமையானவர்களே, ஒரு மாசத்துக்கு ஒரு சேஞ்ச் பண்ணா கூட போதும். நான் ரொம்ப கூட நான் சொல்ல, என் வாழ்க்கையை வச்சுதான் சொல்றேன். ஒரு மாசத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம உருவாக்கினா போதும், அது நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். இன்னும் அதிகமாக நம்ம இயேசுவை போல இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். என்னுடைய உபதேசம் உங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஏன்னா ஏற்கனவே 13வது அதிகாரத்துல பாக்குறோம், இயேசு அவர்களை சுத்தப்படுத்திட்டார். நீங்க எல்லோரும் கிளீனா தான் இருக்கீங்க, ஆனா ஒருத்த மட்டும் கிளீனா இல்லை. ஏன் அப்படின்னா இயேசுடைய வார்த்தை அவனை தொடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தைனா என்ன? இயேசுவே வார்த்தை தான், இயேசுவே வார்த்தை தான். அவர் பேசுவதும் வார்த்தை, இயேசுவும் வார்த்தை. இயேசுவை நம்ம அப்ளை பண்ணோம். The word is not simply an abstract word, it's a person. நம்ம ஏதோ பார்க்கிற ஒரு சிந்தனை இல்ல அந்த வார்த்தை. நாம யாரை நம்ம அப்ளை பண்றோம்னா ஒரு நபரை அப்ளை பண்றோம். யார் உங்களுடைய ஹீரோ இன்னைக்கு? யார் உங்களுடைய மாடலாக இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து நம்முடைய மாடலாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுப்பதுனா என்ன நான் சொன்னேன், everything that results from your being in union with Christ. இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதன் மூலமாக நடக்கும் ஒவ்வொரு காரியமும் கனிதான். அப்ப என்னில் நிலைத்திருங்கள் சொல்றார். நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை நீங்க கிரேக்ல பாத்தீங்க அப்படின்னா continue to live. It's a solemn command, top priority command. அதாவது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள் அப்படிங்கறத கமாண்டா கொடுக்கிறாரு. இன்னொருத்தர் நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா என் அன்பில் நிலைத்திருங்கள், அதையும் கமாண்டா கொடுக்கிறார். யாரையாவது நீங்க பார்த்து நீ என்னை நேசிக்கணும் சரியா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, என்ன ஒரு கமாண்ட் பண்றாரு அவரை நேசிக்கிறதுக்கு. பிள்ளைங்கிட்ட எல்லாம் பார்த்து, பிள்ளைங்கிட்ட போயிட்டு நீங்க அப்பா கிட்ட போய் சாரி சொல்லு அப்படின்னா அதெல்லாம் சொல்லாதுங்க. ஒரு சில பிள்ளைங்க சொல்லிருங்க டக்குன்னு, இல்ல யோசித்து பார்த்து சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு மெதுவா போயிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. கமாண்ட் பண்ணி ஒருத்தவங்களை சாரி சொல்ல முடியுமா? முடியாது. கமாண்ட் பண்ணி ஒருத்தவங்களை லவ் பண்ண வைக்க முடியுமா? முடியாது. ஆனா இங்கே கமாண்ட் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், 100% 200% தெரியும், அவர் இல்லாம இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நாம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க இல்லாம நான் இந்த உலகத்துல வாழவே முடியாது. அப்ப நம்ம உயிர் எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட தான் வருது. எனவே அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நான் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு இப்படி சொல்றதுல நீங்க எல்லாம் என்ன நிலைச்சிருங்க, ஆண்டவரே நீங்க என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்னில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறவர் அல்ல. நீங்க நானு அவர்ல நிலைச்சிருக்கிறோம், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். நமக்குள்ள அந்த செக்யூரிட்டி எப்போதுமே இருக்கணும். நான் சில இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன், எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா நீங்க ஆண்டவரோட இருப்பீங்க அப்படின்னு கை தூக்குங்க அப்படின்னா நிறைய பேர் கை தூக்குறதே இல்லை, டவுட்டா இருக்கு. அருமையான நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தாரு அப்படின்னா நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவரோட தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா அவர் உங்களை நினைச்சுக்காரு. இது வந்து ஒரு பரஸ்பர உறவு. அதாவது நான் மட்டும் ஓட ட்ரை பண்ற ஒரு உறவு அல்ல, என்ன தாங்கி கொண்டு செல்கின்ற இன்னொருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். எனவே நீங்க கான்பிடென்டா இருக்கணும், ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன். அதாவது மாய்மாலமாக சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் எப்போதும் அவருக்குள்ள இருப்பேன், நான் கனி கொடுப்பேன். ஆண்டவரில் நிலைத்திராவிட்டால் ரட்சிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு காலகட்டத்துல, நான் 1986 ரட்சிக்கப்பட்டேன், 1986 ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க முடியாது. இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன்னா அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ரொம்ப முக்கியம். சால்வேஷன் அப்படின்னா, ரட்சிப்பு அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன், என்ன வேற ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட். பீயிங் இன் கிரைஸ்ட், அவ்வளவுதான்.
கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் ரட்சிப்பு, வேற எதுவுமே கிடையாது. நீங்க அதை குழப்பிக்க தேவையில்லை. ஓ, ரட்சிப்பு அப்படின்னா இப்படியா ஆக்கும் அப்படியா ஆக்கும் அப்படிலாம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இல்லை என்றால் அவன் ரட்சிக்கப்படவில்லை, அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. நான் என் பேரை மாத்திருக்கலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அல்லது என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். பட் இஃப் ஐ எம் நாட் இன் கிரைஸ்ட், ஐ எம் நாட் சேவ்ட். நான் கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால் நான் ரட்சிக்கப்பட்டு இல்லை அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் சொல்ற, நான் என் கூட இல்லாம நீங்க கனி கொடுக்கவே முடியாது, நீங்க உயிரோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு 5வது வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னொரு வருஷன்ல செய்ய முடியாதுன்னு போட்டிருக்கு. நானே திராட்சை செடி, நான் உங்களில், நீங்க என்னில், மிகுந்த கனி, மிகுந்த கனி, மிகுந்த கனி. உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் மிகுந்த 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 கனி கொடுக்கிற ஆளா நான் இருந்துகிட்டே இருக்கணும். பிசினஸ்ல ஒரு டிசிஷன் எடுக்கணுமா, ஆண்டவருக்குள்ள நம்ம நினைச்சிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு நபராக தான் நான் டிசிஷன் எடுக்க முடியும் இல்லைங்களா? யாராவது நம்மள ஏசுனாங்கன்னா, பேசுனாங்கன்னா, அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பேசும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிற ஒரு ஆளு, நான் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்த்து, அதுதான் விளைவுகள். கனிகள் அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது, ஏதோ நம்ம கொண்டு வந்து ஏதோ நம்ம ஆண்டவர்கிட்ட பைசா போடுறோம் அப்படி, அது கிடையாது. இதுதான் everything that results from your being in union with Christ. ஆண்டவருக்குள்ள இருப்பதின் மூலமாக வரும் காரியம். அல்லது வேற ஒரு மற்றவங்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், பேசுறோம், எல்லாமே ஆஸ் அ பாஸ்டர் நான் எப்படி நடந்துக்கிறேன், பிலீவர் மற்றும் எங்கெங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, வேலை செய்றீங்களோ, எல்லாத்துலயுமே நம்ம எப்படி இருக்கிறோம், குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாமே ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஆஸ் அ ஒய்ஃப், கணவன் மனைவியாக நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவர்கிட்ட இருந்து உயிரை வாங்கி அந்த உயிர் தான் என்ன செய்யுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நம்ம எப்படி பார்க்க, ஒருத்தன் என்ன செஞ்சானா, ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க என் வீட்டை பாத்துக்கங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள இருக்கணும், நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சாவியை எடுத்து என்ன சொன்னா கொடுத்துட்டு, இந்த வீடு எல்லாமே சொந்தம், என் வாழ்க்கை உங்களுக்கு தான் சொந்தம் ஆண்டவரே, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். சோ இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, போயிட்டு ஒரு கற்பனை கதை தான். இயேசு கிறிஸ்து போயிட்டு வீட்டை திறந்து அவர் இருக்கிறாரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு இருக்கிறாரு. சோ இயேசு கிறிஸ்து பூட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. திடீர்னு யாரோ திறந்து உள்ளுக்குள்ள வர மாதிரி இருக்கு. யாரா திறக்கிறதுன்னு பார்த்தா இவன் திறந்து வரான். ஏய், என்கிட்ட தானே கீ கொடுத்த, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டார். என்கிட்ட டூப்ளிகேட் கீ இருக்குது அப்படின்னு அவர் சொன்னான். அதையும் இல்லை நீ கொடுத்துருக்கணும். நிறைய வேலை நம்ம அப்படிதான் பண்றோம். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா கீயும் கொடுத்துட்டு டியூப்ளிகேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம் பாக்கெட்ல. ஏன்னா தேவைப்படும், எப்பயாவது இயேசு திறக்கலன்னா, இயேசு வேண்டான்னு சொன்னா என்ன பண்ணுறது, நம்ம திறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்ளிகேட் கீ. அருமையானவர்களே, அர்ப்பணம் அப்படின்னா 100% அர்ப்பணம். ஆண்டவர் நான் கொடுத்துறேன். ஆண்டவர் யாரையும் அப்படி அர்ப்பணம் பண்ணவங்களை கைவிட்டதே கிடையாது. 100%. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன், நான் தரித்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆண்டவருக்காக நான் வந்தேன், ஆண்டவருக்காக நான் உண்மையா இருந்தேன், என் குடும்பம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம பாழா போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களை நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்ததே கிடையாது. நாங்க பயங்கர வறுமையில இருந்தோம். எங்க அப்பா பயங்கர மோசமான ஒருத்தரா இருந்தார். ஆண்டவர் தொட்டு உயர்த்தினார். நான் நிச்சயமா சொல்ல முடியும், ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு 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 தவறான காரியத்தை செஞ்சதே கிடையாது. பாலிகார்ப் அப்படிங்கிற ஒரு வயசான ஒரு சர்ச் ஃபாதரை அவரை எரிக்கிறதுக்காக கூட்டு போறாங்க, அவரை உபத்திரப்படுத்துறதுக்காக கூட்டு போறாங்க, கொல்றதுக்காக கூட்டு போறாங்க. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு 85 வயசு ஆகுது, இதுவரைக்கும் இயேசு எனக்கு எந்த தீங்கும் செய்யல, நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்போதுமே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஆண்டவரை முழுவதுமாக நம்புறேன் அப்படிங்கிறது. 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். நான் முன்னாடியே சொன்னேன், திராட்சை செடிக்கு வேற எந்த பர்பஸும் கிடையாது, ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்கு. திராட்சை செடியை வச்சு நம்ம இந்த மேஜையெல்லாம் உருவாக்கவே முடியாது.
அது வந்து ஒரு கொடி மாதிரி. அது காஞ்சி போச்சு அப்படின்னா, கனி கொடுக்கல அப்படின்னா, காஞ்சி போச்சு அப்படின்னா விறகுக்கு தான், எரிப்பதற்கு மட்டும்தான் அப்படின்றத பாக்குறோம். எண்ணில் நிலைத்திராவிட்டால் கர்த்தருக்குள்ள இருந்து நம்ம நிலைச்சு இல்லாம போக முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கை யூஸ்ஃபுல்லா இருக்கா? என் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா? என் வாழ்க்கை வந்து பலன் உள்ளதா இருக்கா? நிறைய பேர் சில வேளை நான் ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போயிருக்கிறேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப மோசம், கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப மோசம், அவங்க என்ன, இவங்க கூட பரவாயில்ல, அவங்க கூட பரவாயில்ல, கிறிஸ்டியன்ஸ் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஆர்கியூ பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் மோசம் தான், ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. கிறிஸ்டியன்ஸ் மோசம் தான், எல்லாம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தவான்கள்லாம் நான் சொல்ல, மோசம்தான். ஆனா இந்த உலகத்துல இந்தியாவை எடுத்துக்கோமே, மொதல் பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்தது யாரு? முதல் லேபர் லாஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தது யாரு? சத்தி அப்படின்னு ஒரு சோசியல் ஈவில் இருந்துச்சு, ஒரு சமுதாய தீமை இருந்தது, அதை மாத்தினது யாரு? இப்படி பல்வேறு முதல் இந்த ஸ்கூல் சிஸ்டத்தை கொண்டு வந்தது யாரு? மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தது யாரு? அப்படின்னு எல்லாமே மிஷனரிஸ் தான். எல்லாமே மிஷனரிஸ். கிறிஸ்டியன்ஸ் கூட சொல்ல மாட்டேன், எல்லாமே மிஷனரிஸ். ஊழியம் செய்வதற்காக இந்த இந்தியாவுக்கு வந்தவங்க தான். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் வளர்ந்ததுக்கு காரணமே காஸ்பல் தான், வேத புஸ்தகம் தான். இன்னைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் அங்க அதிகமா பேசப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 95% ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுடைய சட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் அந்த ஆர்டிகல் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 95% வந்து எல்லாமே உபாகமத்துல இருந்து மற்ற வசனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து ஒருவேளை ஒரு 50% அல்லது அதுக்கு கீழான ஒரு 40% மக்கள் மேற்கத்திய நாடுகள்ல நாத்திகர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சைக்கி இருக்குல்ல, அந்த மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேத புஸ்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். இந்தியாவுல உள்ள மக்கள்லாம் நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்த போது அவங்க எல்லாம் நாகரிகமற்றவர்களாக இருந்தாங்க. ஆனா இந்த வேத புஸ்தகம் தான் அவங்கள சேஞ்ச் பண்ணுச்சு. வேத புஸ்தகம் தான் அவங்கள மாற்றினது. சோ நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தலாமா? இல்ல, இன்னும் நம்ம என்ன செய்யணும்? பலன் உள்ளவர்களாக, இன்னும் பலன் தருகிறவர்களாக நாம மாற வேண்டும். நம் மூலமாக சேலம் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேலம் மாறணும். ஸ்டார் பக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. காலைல சில ஸ்டார் பக்ஸ்ல போயிட்டு காஃபி குடிச்சோம் அப்படின்லாம் சொன்னாங்க. காஃபி குடிச்சோம், தூக்கமே வரல அப்படின்னு. ஓகே, ஸ்டார் பக்ஸ் காஃபி, ஏதோ ஸ்டார் பக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் என்னென்னமோ வந்துகிட்டே இருக்கு. இன்னும் என்னென்ன வரும்? ஏர்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பிஸி ஆயிடுச்சு. மேபி இன் ஃபியூச்சர் வெரி சூன் நம்முடைய ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கு. பட் இதுல ஒரு ஆவிக்குரிய தேவனை தேடும் மக்களை உருவாக்குவதற்கு நாம கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த பட்டணத்துல நீங்களும் நானும் ஒரு ஒரு ஈஸ்ட் புளிப்பு இந்த இது போடுறாங்கல்ல, ஒரு மாவையே அப்படி புளிக்க வைக்கிற இந்த ஈஸ்ட் போல நம்ம இருந்து நம்ம வேலை செய்யணும். நாம இந்த பட்டணத்துக்கு உப்பாக இருக்கிறோம், நாம இந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நாம மாற்ற முடியும். பலன் உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா நம்ம டெட்வுடா மாறிட்டோம் அப்படின்னம்னா, காஞ்சி போன ஒரு ஒரு கொடியா மாறிட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக 7வது வருஷத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். நான் பார்த்திருக்கேன் சிலர்லாம் நிறைய பைபிள் வசனத்தை மெமரைஸ் பண்ணி ரிசைட் பண்ணுவாங்க. ரெசிடேஷன் காம்படிஷன்லாம் வைப்பாங்க. நிறைய எபேசியர்னா எபேசியர் ஃபுல்லா கிடக்குன்னு சொல்லுவாங்க. பிலிப்பியர்னா அப்படி சொல்லுவாங்க. சங்கீதங்கள்லாம். ஆனா அப்படிப்பட்ட சில ஆட்களை நான் பார்த்திருக்கேன். பெருசாயிட்டு அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்படியெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மோசமான கிறிஸ்டியன்ஸா மாறி இருக்காங்க. நான் பார்ப்பேன், இந்த படிச்ச வசனங்கள்லாம் எங்க போயிடுச்சு? படிச்ச வசனங்கள்லாம் என்ன போயிடுச்சு? நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளவுதான் சோப்பு இருந்தாலும் சோப்பை எடுத்து அப்ளை பண்ணலாம்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்டுக்கொள்வது, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா வாட் எவர் யூ விஷ், வாட் எவர் யூ விஷ், நீங்க கேட்டுக்கொள்வது, ஆசைப்படுறது. சில சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து உங்களுடைய தேவையை சந்திப்பாரு, ஆனா விருப்பத்தை சந்திக்க மாட்டாரு. அப்படிலாம் கிடையாது பைபிள். ஆண்டவர் வந்து பிரெட்டை கொடுத்து நீங்க கொஞ்சம் ஜாம் கொடுங்க அப்படின்னு கேட்டா, ஜாம் எல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்ல மாட்டார். நீங்க ஆர்டர் வந்து உங்களுக்கு பிரெட்டை கொடுத்து தேவையை கொடுத்து கொஞ்சம் சீஸ் இருந்தா பட்டர் இருந்தா நான் போட்டு சாப்பிடுறேன்னா, பட்டர் எல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படிலாம் சொல்ல மாட்டார்.
என்னுடைய பிரின்சிபல் அதான் சொல்லுவார். ஆண்டவர் வந்து பிரெட்டை கொடுத்து கொஞ்சம் பட்டர் கேட்டா இல்ல போப்பா அப்படிலாம் சொல்றதே இல்ல, பட்டரையும் கொஞ்சம் கொடுத்தான் செய்வாரு போதுமான அளவுக்கு. நான் ஜாம் கொடுத்தேன்னா கொடுக்க மாட்டாரு, கேட்டா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஜாம் இஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கொடுப்பாரு. அருமையானவர்களே, நம்முடைய விருப்பங்களும் ஆசைகளும் ஆண்டவருடைய விருப்பத்தோடு ஆசையோடு இணைஞ்சு போகும்போது நிச்சயமாக அதை கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க கேட்பது அப்ப அவருடைய வார்த்தை இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கேட்கும் போது எப்படி கேட்போம்னா, இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தான் யோசித்து நம்ம கேட்போம். நீங்க கேட்கும் போது அதை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருப்பதனால வருகிற விளைவுகள் அல்லது பலன்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்னா, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கும் போது பலனை கொடுக்கும் போது again and again I want to say, fruit means everything that happens as a result of your being in union with Christ. நீங்க இயேசுவோடு ஐக்கியத்துல இருப்பதன் மூலமாக நடக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே, அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க போயிட்டு நல்லா சமைச்சீங்கனாலும் எனது நம்ம எல்லாம் அதுவும் எனது பலன் தான். எரிச்சல் இல்லாம சமைச்சீங்கன்னா கூட எனது அதுவும் பலன் தான் அப்படின்னு பாக்குறோம். எனவே எல்லாமே ஆண்டவருக்குள்ள இருந்து நம்ம செய்யும் எல்லாமே பலன்களாக கனிகளாக இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ எல்லா கனிகளும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்கும். எல்லாம் என்ன பார்த்து ஓ நல்ல ஆளு அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல, ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் பெரியவராக 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 இந்த பட்டணத்துல உருவாக வேண்டும், நம்முடைய குடும்பத்துல உருவாக வேண்டும். நம்மளை ஃபர்ஸ்ட் வந்து சாட்சி எங்க இருக்கணும்னு நம்முடைய குடும்பத்துல இருக்கு. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் நான் ஊழியம் செய்ய வரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்க ஒய்ஃப்ல நான் பேசுறேன்னு தான் சொல்லுவேன். உங்க ஒய்ஃப் வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா ஓகே, ஒய்ஃப் வந்து நீங்க தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே. வேற யாரும் சொல்றது சொல்லாதது ரெண்டாவது காரியம். பட் முதல் ஒய்ஃப் சொல்றாங்களா, ஆமா இவர் உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன் தான் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா ஓகே. பிள்ளைங்க சொல்றாங்களா, ஆமா எங்க அப்பா உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம வீட்டுல கனி கொடுக்கணும், மற்ற எல்லா இடத்துலயும் கனி கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷனா இருப்பீங்க. சீஷன் அப்படின்னாவே நம்ம வந்து லேர்னரா இருக்கிறோம், ஸ்டூடெண்டா இருக்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். 9வது வசனத்துல அவர் சொல்றார், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்றார் என் அன்பிலே நிலைத்திருங்க. அப்படின்னா என்ன செய்யுங்க, நான் உங்களை அன்பு செலுத்துறேன், என்னுடைய அன்பை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாராவது வந்து நீங்க அப்படியே அழுக்கா இருக்கும் போது உங்களை கழுவுறேன்ட்டு வந்தாங்க, கழுவி சுத்தப்படுத்தி நான் உங்களை காயம்லாம் கட்டி உங்களை நான் நல்லா ஆக்குறேன் தம்பி அப்படின்னு வந்தா இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, அல்லது சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை இன்னும் சுத்தப்படுத்துறேன், இன்னும் நான் நல்லா ஆக்குறேன், நீங்க வேணான்னு சொல்லாதீங்க, நான் உங்களை அன்பு செலுத்துறேன், உங்களை அன்பு செலுத்துறேன், உங்களை அன்பு செலுத்துறேன். இந்த அன்பை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அனுபவிச்சுட்டே இருங்க, ருசி பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லா அன்பை காட்டிலும் மேலானது தேவனுடைய அன்பு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அன்புல நிலைச்சிருங்க. நீங்க என்னை லவ் பண்ணுங்க, நான் உன்னை அன்பு செலுத்துறேன்னு சொல்றாரு. அன்பு செலுத்தாம ஒருத்தவங்க ஒன்னா இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஒரு கப்பல் எனக்கு தெரிஞ்சவங்க, வயசானவங்க, மதுரைக்காரவங்க, 25 வருஷம் ஒருத்தவங்க பேசவே இல்லை. சாகிறதுக்கு முன்னாடி தான் தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு அவர் கொஞ்ச நேரம் பேசினாரு, கொஞ்ச நேரம் தான் பேசினாரு, அவரு இறந்து போயிட்டாரு. எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசிட்டாங்க. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட பேசிட்டு தான் செத்தாரு. ஆனா நான் யோசித்தேன், 25 வருஷம் ஷார்ட் லைஃப் தான். அப்படியே பலம் உள்ள இருந்துச்சுன்னா 80 வயசு வரைக்கும். இந்த கல்யாணம்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கலாமே, 50 வருஷம் அல்லது 60 வருஷம் தான், ஷார்ட் டைம் தான். இதுல சண்டை பேசுறது இல்ல, அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் தேவையே இல்லை. நீங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் எழுதி வச்சுக்கோங்க, நானும் எழுதி வச்சுக்கிறேன், நாம எல்லாருமே வச்சுக்கோ, சமாதானம் சமாதானம் சமாதானம், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அன்பு, அவ்வளவுதான். ஒருத்தவங்க நம்ம நேசிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இது ஷார்ட் லைஃப் தான். நான் என் ஒய்ஃபை பார்த்து நேத்து சொல்லிட்டு இருந்தேன், என்ன தாண்டி ஒரு பர்பஸ் உனக்கு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாம் ஒண்ணு நேசிக்கிறோம், பட் என்ன தாண்டி ஒரு பர்பஸ், அதே போல உனக்கு இருக்கணும், எனக்கு உன்னை தாண்டி எனக்கு பர்பஸ் இருக்கணும். ஆண்டவர்
ஒய்ஃபை காட்டிலும் கணவனை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பிசினஸை காட்டிலும் நம்ம செய்யற காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் பெரியவரா இருக்காரு. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் அன்புல நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க கண்டினியூ டு லவ், என்ன நீங்க தொடர்ந்து நீங்க அன்பு செலுத்துங்க, என்னுடைய அன்பை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்புல நிலைச்சிருக்கிறதுனா என்ன, வேற ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் சொல்றதை கேட்கறதுதான். பிதாவின் 10வது வசனம், என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 11வது வசனம் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் வந்து ஜாய் கில்லர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஓ இவர் வந்துட்டாரா, இந்த அங்கிள் வந்துட்டாரா, அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சில வீடுகள்லாம் பேசுறத நான் பார்த்திருக்கேன். நான் உங்க வீட்டுல ஒட்டு கேட்டேன்னு நினைச்சுக்காதீங்க, பட் பொதுவா பேசுவேன், அந்த அங்கிள் வந்து அவ்வளவுதான் ஸ்பாயில் பண்ணிடுவாரு அப்படின்லாம் பேசுறத சின்ன பிள்ளைங்கள்லாம் நான் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் நிறைய பேர் நினைச்சுக்காங்க, ஓ ஆண்டவர் வந்தாருன்னா அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்காதாட்டுக்கு. அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட தான் நம்ம சந்தோஷமா. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சிரிக்காத, இல்ல நேரா உட்காரு, அமைதியாயிரு அப்படிங்கிறவெல்லாம் கிடையாது. நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் எல்லாத்து கூடயும் சாப்பிடுறாரு, சந்தோஷமா பழகுறாரு, பிள்ளைங்களை என்கிட்ட விடுங்க அப்படின்றாரு. அவர் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு. சந்தோஷமாக இருக்கிற தேவன். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் சந்தோஷம் உங்கள நிலைச்சிருக்கணும். அது மட்டுமல்ல, உங்க சந்தோஷம், இந்த சந்தோஷம் வந்து நிறைவாகும்படிக்கு என்ன செய்யுங்க, நீங்க என்ன நிலைச்சிருக்கீங்க. உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இருந்து வாழும் வாழ்க்கை காட்டிலும் சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி என்னை நிலைத்திருங்க, நிறைவாகும்படி என்ன நீங்க அன்பு செலுத்துங்க, நிறைவாகும்படி நீங்க எனக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே தொடர்ந்து எனக்கு சந்தோஷம் வேணும், அந்த சந்தோஷம் உம்முடைய சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷம் நிறைவாகணும். பிரேயர் பண்ணலாம். நம்ம ஒரு கண்களை மூடி ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நீங்க இல்லாம நான் வாழ முடியாது, உங்கள நான் நிலைச்சிருக்கணும், அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களுக்கான நன்றி சொல்றேன். நான் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு செடியாக, ஒரு கொடியாக இந்த உலகத்துல நான் இருக்கட்டும். ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரும் உடைய கரத்துல வைக்கிறேன், நீங்க ஆசீர்வதிங்க. எங்கக்குள்ள உங்களை குறித்த ஒரு அன்பு எப்போது இருக்கட்டும். உங்களுடைய அன்புல நாங்க நிலைச்சிருக்க உதவி செய்யும், எப்போதும் நிலைத்திருக்க உதவி செய்யும், உங்களை நாங்க நேசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே உங்கள நிலைத்திருந்து உங்கள இருந்துகிட்டு உங்களுடைய சீடன் அப்படின்னு பேர் வாங்கிட்டு நாங்க கனி கொடுக்காம இருக்கவே கூடாது. மிகுந்த கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை செய்யும் இடத்துல, ஒவ்வொரு இடத்திலும் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக நாங்க இருக்க உதவி செய்யும். உங்க கூட நாங்க வச்சிருக்கிற அந்த உறவின் மூலமாக வருகிற பலன்களை மிகுதியாக நாங்க பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you. God bless you.